Yes, good evening. Mm, Good evening. Voice audible-ஆ? Audible, sir. Audible தானே? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம எந்த கொஸ்டின் பேப்பர் முடிச்சோம்னு அது ஞாபகம் இருக்கா? கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் குரூப்ல கூட பிடிஎஃப் போட்டேனே வேர்ட்ல. என்ன படிச்சிட்டு இருந்தோம்? எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அமைதி? குரூப்ல போய் பார்த்து 2024. 2024 ஆகஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருந்தோம். ஷிஃப்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? என்ன படிக்கிறோம்னு தெரியாம தயவு செஞ்சு படிக்காதீங்க. அந்த நாலேஜ் இருக்கணும். என்ன டைட்டில் கீழே படிச்சுட்டு இருக்கோம், ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க நான் அவார்டுக்கு படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டஃப் வேணாம். என்ன படிச்சுட்டு இருக்கோம், எது கீழே போயிட்டு இருக்கோம், நம்ம ட்ராக் எங்க போயிட்டு இருக்குன்றத நீங்க தான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்க முடியாது. 2024 ஆகஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஷிஃப்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல இருக்கிற 100 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட்டட். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபுல்லா மெமரைஸ் பண்றதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்க. அதனால நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக தான் ஃபுல் காப்பியை நான் அதுல போட்டுட்டேன். ஸோ டேக் அ பிரிண்ட் அவுட். அதுல எது எது லேக் ஆகுதோ, எந்தெந்த ஆத்தர்ஸ் மறந்து போகுதுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே அகைன் படிங்க. படிக்கிறதுக்காக தான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எழுத வேணாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன்ல ஸ்டார்ட் பண்ண போறது வந்து ஷிஃப்ட் 1 2024 we gonna ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் a minute, I will share my screen. Screen visible-ஆ? Screen visible-ஆ? Yes, possible, sir. Visible. Hello, first question. Which one of the following is not a state of human mental disposition as a positioned by Jacques Lacan அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தது கிடையாது. ஜாக்வஸ் லக்கான் அப்படின்னாலே நமக்கு ஒரு டேர்ம் தெரியும்ல. வாட் இஸ் தட்? Standpoint. ஸ்டாண்ட் பாயிண்ட் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்கேன். ஜாக்வஸ் லக்கான் அப்படின்னு சொன்னா அவர் எட்கர் ஆலன் போவோட ஒரு ஒர்க்கை வந்து ஒரு மீட்டிங்ல வச்சு எடுத்து பேசினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். வாட் இஸ் அ ஒர்க்? The Purlanoid letter. புறநாய்டு லெட்டர் அப்படின்றது ஜாக்வஸ் லக்கான் தான் அந்த ஒர்க் எடுத்து பேசினாரு. அது யாரோடது அப்படின்னா எட்கர் அலன் போவோடது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 பாயிண்ட் அவருக்கு தெரியும். இன்னொரு பாயிண்ட் வந்து நான் மிரர்னு சொல்லிட்டே இருப்பேன். ஜாக்வஸ் லக்கானாலே ஒரு டேர்ம் வரும், மிரர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் உங்களுக்கு ஜாக்வஸ் லக்கானுக்கு தெரியும். ஒன்று வந்து அவரோட டேர்ம் வந்து மிரர் ஃபேஸ், ஸ்டாண்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்றது தெரியும். தென் அவர் வந்து எட்கர் அலன் போவோட எந்த ஒர்க் வந்து எடுத்து பேசினாரு அப்படின்ற பாயிண்ட்டும் தெரியும். ஓகேவா? இப்போ அவர் ஒரு ஆர்டர் பத்தி பேசியிருக்காரு. அதுல 4 ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர், த இமேஜினரி ஆர்டர், த சிம்பாலிக் ஆர்டர், த ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எந்த ஆர்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் தான் அவர் ப்ரொபோன் பண்ண தியரியில வந்து எது கிடையாது அப்படின்னு சொன்னா ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் வந்து கிடையாது. அப்ப எது 3 உண்டு அப்படின்னு சொன்னா இமேஜரி ஆர்டர், சிம்பாலிக் ஆர்டர், த ரியல். இந்த 3மே வந்து ஜாக்வஸ் லக்கான் சொன்ன ஆர்டர்ல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? சோ ஜாக்வஸ் லக்கான் அப்படின்னு பார்க்கும்போது ஹீஸ் சைக்கோ அனலிஸ்ட். அவரோட நோட்டபிள் ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிரர் ஃபேஸ் அண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஓகேவா? அவர் 3 கீ ஆர்டர்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஹியூமனோட மென்டல் டிஸ்போசிஷன்ல அது என்னதெல்லாம் பார்க்கும்போது த ரியல், த சிம்பாலிக், த இமேஜினரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது 3மே இப்பதான் புதுசா லேர்ன் பண்றோம். லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாக்வஸ் லக்கானோட 3 ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா த சிம்பாலிக், த இமேஜரி, த ரியல் அப்படின்றது தெரியும். இமேஜினரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் அப்படின்னு சொன்னா ரியல். அதுல வந்து ஆர்டிஃபிஷியலா எந்த ஒரு திங்ஸுமே ஆட் ஆன் பண்ண முடியாது. ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறது நம்ம ரியல்னு சொல்லுவோம். அந்த தேர்ட் ஒன்னு சிம்பாலிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பாலிக் இது வந்து குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணி அவர் சொல்லி கொடுப்பாரு. ஓகேவா? சோ இமேஜினரி ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு சென்சேஷன் மூலியமா தொட்டு அது எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணி இப்படிதான் அது இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஏர்லி சைல்ட்ஹுட்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம்ல. அதுதான் வந்து அவர் இமேஜரி ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு. மிரர் ஸ்டேஜ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். ஓகேவா? அதுதான் வந்து அவர் இமேஜரி ஆர்டர் அப்படின்னு சொல்றாரு. சிம்பாலிக் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கும் போது, அண்டர்ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும் போது இதுதான் அதுக்கான பிரின்சிபல்ஸ், இதுதான் அதுக்கான ரூல் அப்படின்றத அது வந்து கத்துக்க ஆரம்பிக்கும்ல. அதுதான் வந்து சிம்பாலிக் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ரியல் ஆர்டர் அப்படின்றது அன்ரெப்ரசன்டபிள். ரியலா கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நம்ம ஹியூமன் பாடி எதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரியல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 3 ஆர்டருமே யாரோடதுன்னு பாக்குறோம்?
Jacques Lacan. எஸ் ஜாக்வஸ் லுக்கானோடதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? எஸ். ஸோ ஹியூமன் மென்டல் டிஸ்பொசிஷனை பத்தி கேட்டிருக்காங்க. அதில் உள்ள 3 ஆர்டர்ஸ் என்னலான்னு கேட்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் மட்டும் கிடையாது. இமேஜரி ஆர்டர், சிம்பாலிக் ஆர்டர், த ரியல். இது மூணுமே வந்து ஜாக்வஸ் லக்கான் கீழே அவர் கொண்டு வந்திருக்க ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின், த poetic லைன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கு. there is one great society alone on earth, the noble living and the noble dead appear in. இந்த லைன் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பயோகிராஃபியா லிட்டரியா, த ப்ரிலூட், எக்ஸ்கர்ஷன், லிரிக்கல் பேலட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோகிராஃபியா லிட்டரியா யாரோடது? பயோகிராஃபியா லிட்டரியா யாரோட ஒர்க்? ரொமான்டிக் ரைட்டர்ஸ்ல. வேர்ட்ஸ்வர்த்தா? இல்ல, அவர் பக்கத்துல வர இன்னொரு ஆளு. அப்ப யாரா இருப்பா? கான்ட்ரிக்ஸ். யாரா? கால்ரிட்ஜா? கால்ரிட்ஜ். பயோகிராஃபியா லிட்டரியா யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா கால்ரிட்ஜோடது. ஓகேவா? ப்ரிலூட் வந்து யாரோட செமி ஆட்டோபயோகிராஃபி? த ப்ரிலூட், growth ஆஃப் poet's mind ன்னு வந்திருக்கும் அதோட சப்டைட்டில் கூட. 1805ல எழுதி 1850ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ப்ரிலூட் யாரோட ஒர்க்? Wordsworth. வேர்ட்ஸ்வர்த்தோடது. எக்ஸ்கர்ஷனும் வேர்ட்ஸ்வர்த்தோடது தான். லிரிக்கல் பேலட்ஸ் யாரும் யாரும் சேர்ந்து எழுதிருப்பா? வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ். கால்ரிட்ஜும். இன்னும் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் தரோ ஆகல. எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ரொமான்டிக் ரைட்டர்ஸ்ல இருக்கிற 6 பேரோட ஒர்க்கை நான் அவ்வளவு தடவை நான் படிக்க வச்சிருப்பேன். அதுல பயோகிராஃபி லிட்டரியா, ப்ரிலூடுக்கு இயர் நான் அத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருப்பேன். இப்ப பயோகிராஃபி லிட்டரியா யாரோட ஒர்க்னு கேட்டா யூ ஆர் டேக்கிங் தட் மச் டைம் டு டெல் த ஆன்சர். சோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா ப்ரிலூட். இந்த லைன் எதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ப்ரிலூட்ல தான் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாலும் எனக்கும் தெரியாது. there is no great society alone on earth, the noble living and the noble dead appear in அப்படின்றப்ப நமக்கு தெரியாது. நம்ம கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கோம். அப்போ அது தெரியலனாலும் பரவாயில்ல, அதை லேர்ன் பண்ணிட்டு அது கூட இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் என்ன, அது எந்தெந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு, அது யாரோட ஒர்க் அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டு we have to move on. ஓகேவா? சோ இது யாரோட லைன், யார் இந்த லைன் அட்டர் பண்ணா, எது அட்டர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ப்ரிலூட்ல தான் அட்டர் பண்ணாங்க. ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலூட் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடது. 1805ல எழுதியிருப்பாங்க. 1850ல அது வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா growth ஆஃப் poet's mind அப்படின்றதா சப்டைட்டில். எதோட சப்டைட்டில்? Glued. ப்ரிலூடோட சப்டைட்டில் பாக்குறோம். இதுதான் அவரோட மேக்னம் ஓப்பஸ். மேக்னஸ் ஓப்பஸ் அப்படின்னு சொன்னா அவரோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட்ஸ் செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ரிட்டன் இன் பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ப்ரிலூட்ல டோட்டலா எத்தனை புக் இருக்கு அப்படின்னு சொன்னா 14 புக்ஸ் இருக்கு. இது கூடயே சேர்த்து த ரெக்ளூஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கையுமே அவர் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா அதை அவர் முடிச்சிருக்க மாட்டாரு. ஸோ இட் இஸ் அன்பினிஷ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரிலூட் 1805ல எழுதி 1850ல தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது குரோனாலஜில கேட்டா நீங்க பப்ளிஷ் ஆன இயர் கிட்ட தான் போகணும். 1850 ரிட்டன் ஆன ஒர்க் வந்து கணக்குல வரவே வராது. அதனால ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸை பாத்துக்கோங்க. எழுதுனது 1805ல 45 வருஷம் கழிச்சு அது பப்ளிஷே பண்ணிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் ஆஃப் இட். 1805 to 1850 அப்படின்றத சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா growth ஆஃப் poet mind, செமி ஆட்டோபயோகிராஃபி, 14 புக்ஸ் இருக்கு. தென் ரெக்ளூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒர்க் அது கூட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டார். டோட்டலா எத்தனை புக்ஸ் இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 14 புக்ஸ் இருக்கு. ஓகேவா? அவரோட லைஃபை பத்தி பேசின ஒர்க் தான் எது அப்படின்னு சொன்னா ப்ரிலூட் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து எக்ஸ்கர்ஷன். எக்ஸ்கர்ஷன் வந்து 1814ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா பீயிங் அ போர்ஷன் ஆஃப் ரெக்ளூஸ் அப்படின்றதா இதோட சப்டைட்டில். இதுல எத்தனை புக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 9 புக்ஸ் இருக்கும். திஸ் இஸ் இனஃப் ஃபார் எக்ஸ்கர்ஷன். அப்புறம் லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸ் ஒரு இயர் நம்ம பார்த்திருக்கோம் 1798. ஓகேவா? ஸோ இதுல ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அது 1800. அதுக்கப்புறம் திருப்பி எப்போ அது பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1802. எக்ஸாம்ல எதை கேட்கறாங்கன்னு தெளிவா பார்க்கணும். வெறும் லிரிக்கல் பேலட்ஸா, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸா, இல்ல அதுக்கப்புறமா பப்ளிஷ் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா 1798, ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா 1800. பிகாஸ் ப்ரிஃபேஸ்ன்றது ஒரு பாட்டு. அதை ஆட் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை ஆத்தர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாரு. அதனால அதுக்கு இயர் வந்து டிஃபர் ஆகுது 1800 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். அதுல கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. கால்ரிட்ஜ் எத்தனை போம்ஸ் எழுதிருப்பாரு அப்படின்னா 4 போம்ஸ் எழுதிருப்பாரு. வேர்ட்ஸ்வர்த் எத்தனை எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா 19 போம்ஸ் எழுதிருப்பாங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் போம் என்ன அப்படின்னு சொன்னா ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர். லாஸ்ட் போம் என்ன அப்படின்னு சொன்னா டின்டன் அவே.
இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் லிரிக்கல் பேலன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் யாரு, லாஸ்ட் யாரு, இயர் என்ன, யார் யார் எத்தனை கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்ப கால்ரிட்ஜோட 4 போம் என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரனர், ஃபாஸ்டர்ஸ் மதர்ஸ் டேல், தி நைட்டிங்கேல் எ கான்வர்சேஷன் போம், டிங்கான். இது எல்லாமே வந்து கால்ரிட்ஜோட 4 போம். இந்த 4 போம்ஸ் தான் அவர் வந்து லிரிக்கல் பேலன்ஸ்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு கால்ரிட்ஜ் வந்து. ஓகேவா? அடுத்தது டின்டன் அபே. டின்டன் அபேயோட ஒரிஜினல் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, லைன்ஸ் ரிட்டர்ன் அ ஃபியூ மைல்ஸ் அபோவ் டின்டன் அபே. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். டின்டன் அபேன்னு கொடுத்து வாட் இஸ் த ஒரிஜினல் டைட்டில்னு சொல்லி பக்கம் பக்கமா பெருசு பெருசா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து. அது எது ரைட் ஆன்சர் அப்படின்னு சொன்னா லைன்ஸ் ரிட்டர்ன் அ ஃபியூ மைல்ஸ் அபோவ் டின்டன் அபே அப்படின்றதா டின்டன் அபேயோட ஒரிஜினல் டைட்டில். அதை நம்ம ஷார்ட்டா டின்டன் அபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? இதையும் எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிளாங்க் வேர்ஸ்ல தான் எழுதியிருப்பாங்க. டின்டன் அபேல என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேர்ட்ஸ்வொர்த்தும் அவங்களோட தங்கச்சியும் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ரிவரை வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி போய் அந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க. அப்படி விசிட் பண்ணும்போது அங்க இருக்கிற அவங்களோட மெமரிஸ், சைல்ட்ஹுட் திங்ஸ், அந்த நேச்சர், அந்த கம்யூனிகேஷன் அதெல்லாம் பத்தி இந்த இடத்துல பேசியிருப்பாரு டின்டன் அபே கீழ. ஓகேவா? சோ அப்ப அப்படி எந்த இடத்த தான் அவங்க 2 பேரும் போய் விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தி பேங்க்ஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? பேங்க்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்ற பிளேஸ அகைன் ரீவிசிட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா ஜூலை 13, 1798 வேர்ட்ஸ்வொர்த்தும் டார்த்தி வேர்ட்ஸ்வொர்த் 2 பேரும் சேர்ந்து போய் ரீவிசிட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா எப்போ அந்த பேங்க்ஸ் ஆஃப் ஒய்க்கு போனாங்க அப்படின்னு சொன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருப்பாங்க. சோ திருப்பி அந்த பழைய இடத்துக்கு போகும்போது அந்த நினைவுகள் எல்லாம் நமக்கு வரும்ல. அத பத்தி தான் இந்த டின்டன் அபே கீழ பேசியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் பயோகிராஃபி லிட்டரரியா. இது கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி. வேர்ட்ஸ்வொர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அது ப்ரிலூட். சாரி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அது ப்ரிலூட். கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு கேட்டா பயோகிராஃபியா லிட்டரரியா. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1817. சப்டைட்டில் என்ன? ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்டரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில். இதுக்கும் இயர் இம்பார்ட்டன்ட், அதுக்கும் இயர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? இது வந்து ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்னு பாக்குறோம். இதுல டோட்டலா எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா 23 சாப்டர்ஸ் இருக்கு. ப்ரிலூட்ல அப்ப எத்தனை புக்ஸ் இருக்கு? 14. 14. அப்ப 9 புக்ஸ் எதுல இருந்துச்சு? கீழே ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, பீயிங் a recluse, a part of recluse அப்படின்றது சப்டைட்டில் சொல்லி what is the work? Prelude. என்னடா? Prelude. எக்ஸ்கிளூஷன். நான் என்ன கேட்டேன்? எந்த இதுல வந்து 9 புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து எக்ஸ்கர்ஷன்ல. எதுல 14 புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ப்ரிலூட். ப்ரிலூட் எழுதும்போதுலாம் அந்த ரெக்ளூஸ் அப்படின்ற ஒரு புக்கே அவர் எழுதணும்னு நினைச்சாரு. இட்ஸ் அ பிலாசபிக்கல் போம். பட் அத அவர் முடிக்கவே இல்ல. இட்ஸ் அன்பினிஷ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிளியரா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே? Yes, ma'am. சோ வாட் டஸ் அ எப்பானிமஸ் கேரக்டர் மீன்? எப்பானிமஸ்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன் கிளாஸ் நடத்தும்போது. ஞாபகம் இருக்கா? நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படி நம்ம வந்து பில்டன்ஸ் ப்ரோமன், கம்மிங் ஆஃப் ஏஜ், பிக்காரஸ்க் அப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம் இந்த மாரி டெர்ம்ஸ். இந்த மாரி டெர்ம்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல. அப்பன்னா உள்ள வந்து ஒரு மீனிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாவல தான் இந்த மாரி டைட்டில் சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எப்பானிமஸ் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு ஒரு விஷயம். இந்த நாவல் அப்படி இருக்கிறதுனால அத வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க எப்பானிமஸ் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஐடியாவாவது இருக்கா? இதுல என்னலாம் குடுத்திருக்காங்க? எப்பானமஸ் கேரக்டர்ஸ் இஸ் எசென்ஷியலி டெவில்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. எப்பானமஸ் கேரக்டர் அந்த கேரக்டரோட நேம தான் டைட்டிலுக்கும் வச்சிருப்பாங்கன்னு குடுத்திருக்காங்க. எப்பானமஸ் கேரக்டர் இன்க்ளூடிங் இன் நேச்சர்ன்னு குடுத்திருக்காங்க. தென் எப்பானமஸ் கேரக்டர் இஸ் சூப்பர் ஃப்ளவர்ஸ் இன் த பிளாட்ன்னு குடுத்திருக்காங்க. வாட் வில் பி த ஆன்சர்? டூ தான் ஆன்சர். எப்பானமஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு சொல்றேன். இதா இருக்கு பாருங்க. மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிக்கல் டி கிளெவன்ஸோட நாவல் வந்து டான் குகோத்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஒர்க்ல கேரக்டரோட நேமும் என்ன அப்படின்னு சொன்னா டான் குகோத் தான். சோ அதே கேரக்டரோட நேம் தான் அதுக்கு டைட்டிலுக்கும் வச்சிருப்பாங்க. சோ அப்படி வச்சா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எப்பானமஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டாம் அப்படின்றவன் தான் ப்ரோட்டகனிஸ்ட். அவன் தான் இஸ் அ லீடிங் கேரக்டர் இன்சைட் த நாவல். அப்ப அதே நேம் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டைட்டிலுக்கும் வச்சிருப்பாங்க. அப்போ உள்ள இருக்கிற ப்ரோட்டகனிஸ்டோட நேமும் அதுதான். டைட்டிலோட நேமும் அதனால தான் அத வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம என்ன நாவல்னு சொல்லுவோம்னா, எப்பானமஸ் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்பானமஸ் கேரக்டர் இஸ் a literary term for a main character in a book, film or other works. Those name is also a title of that work. அதுதான் வந்து நான் எப்பானமஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு தான் the main character of மிக்கல் டி கிளெவன்ஸோட நாவல் வந்து டான் குகாத்தே. அந்த நாவல் இஸ் ஆல்சோ கால்ட் டான் குகாத்தே அப்படின்னு சொல்றோம். கிளியரா இது? Yes, ma'am. ப்ரோட்டகனிஸ்ட்னா என்னது அப்போ? Protagonist rogue characterல இருப்பாங்க. ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ரோகா இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். வில்லன்ஸ் ப்ரோமன்னா
romance-னா என்னதுடா? வில்லன் romance, coming of age. வில்லன்ஸ் romance-னா என்ன? BUILDG. வில்லன்ஸ் ரொமான் அப்படின்னு சொன்னா ஒரு கேரக்டர் நமக்கு காமிப்பாங்க. அந்த கேரக்டர் பொறந்ததுல இருந்து ஒரு மிடில் ஏஜ் வர டீன் வர அவன் வந்து அவனோட growth எப்படி இருந்துச்சு, அவன் எப்படி வளர்ந்தான், எங்கெல்லாம் அடிபட்டான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அப்படின்னா அது வந்து வில்லன்ஸ் ரொமான் நாவல் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அவன் பிறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது. அப்புறம் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வில்லன்ஸ் ரொமான் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா வில்லன்ஸ் ரொமான்னா என்னன்னு சொல்லி? Yes, ma'am. அதர்ஸ் புரியுதுக்கா. புரியுது. இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம எக்ஸாம் ஹால் அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே. மேட்ச் தி ஃபாலோயிங். எபிகிராம்னா என்ன? எபிகான்னா என்ன? டைஜெசிஸ்னா என்ன? எலிஸ்டியோன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்கிறது எதுவுமே வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ டைரக்ட்லி வில் மூவ் டு த ஆன்சர். ஸோ எபிகிராம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஷார்ட் போம்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் நீங்க படிச்சுக்க போறீங்க. இனிமே நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ஏதோ ஒரு இடத்துல கார்னர்ல எபிகிராம் அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்தா யூ ஷுட் நோ த மீனிங். எபிகிராம் அப்படின்னா நத்திங் பட் ஒரு ஷார்ட் போம் தான் அந்த இடத்துல எபிகிராம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. எபிகான்னா என்ன அப்படின்னு சொன்னா டிஸ்டிங்விஷ்டு ரைட்டர் தான் வந்து எபிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எபிகிராம் அப்படின்னா ஷார்ட் போம். எபிகிராம் அப்படின்னு சொன்னா ஷார்ட் போம்னு சொல்றோம். எபிகான் அப்படின்னு சொன்னா மோர் டிஸ்டிங்விஷ்டு ரைட்டர் வந்து எபிகான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டெஜிசிஸ் அப்படின்னு சொன்னா மாடர்ன் நரேட்டராலஜி. ஒரு விஷயத்த நம்ம இப்ப கதை ஆரம்பிக்குது. நம்ம நரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா? அதுதான் வந்து இந்த இடத்துல டைஜெசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. A term is used in modern narratology to designate the narrated events as a level of distance from one of the narration. So narrator அப்படின்றது தான் டைஜெசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எலிசியான். எலிசியான் அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டை நான் அட்டர் பண்ணும்போது அதுல இருக்க சிலபிள வந்து நான் ஒரு சவுண்டை வந்து ஒமிட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா அது வந்து எலிசியான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 திங்ஸ். எபிகிரான்னா என்ன? எபிகான்னா என்ன? டைஜெசிஸ்னா என்ன? எலிசியான்னா என்ன? எலிசியான் அப்படின்னு சொன்னா ஒரு சிலபிளையோ இல்ல ஒரு சவுண்டையோ நான் சொல்லும் போது அந்த வேர்டை அட்டர் பண்ணும்போது நான் ஒமிட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து எலிசியான். எபிகிராம் அப்படின்னு சொன்னா ஷார்ட் போம்னு அர்த்தம். எபிகான் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்டு ரைட்டரை வந்து இண்டிகேட் பண்ணுது. டைஜெசிஸ் அப்படின்னு சொன்னா நரேட்டரை வந்து இண்டிகேட் பண்ணுது. புரியுதா? புரியுதுக்கா. இப்ப மேட்ச் தி ஃபாலோயிங் பார்க்கலாமா? எபிகிராம்னா என்ன? Short poem. எத்தனாவதுல ஷார்ட் இருக்கு? போம். எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னா, செகண்ட் ஒன்னா, தேர்ட் ஒன்னா, ஃபோர்த்? தேர்ட் தேர்ட் ஒன். ஷார்ட் போம் வித் விட்டி டர்ன் ஆஃப் தாட்ஸ் ஆர் த விட்லி கன்சல்டன்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எபிகான் அப்படின்னு சொன்னா கான்னா என்ன சொன்னேன்? கான். Most distinguished writer. மோஸ்ட் First one. டிஸ்டிங்விஷ்டு ஃபர்ஸ்ட் ஒன். an inferior or derived follower of more distinguished writer தான் நம்ம எபிகான் அப்படின்னு சொல்லுவோம். டைஜெசிஸ் அப்படின்னு சொன்னா A term used in modern narrative. அது using modern narratology to designate a narrated events is a level of distance from that of narration. ஓகேவா? எலிசியான். second one. The slurring or slurring or the suppression of a vowel sound or a syllable அப்படின்னு பார்க்கிறோம். clear am I following? yes, ma'am. ஓகே. அரேஞ்ச் them in chronological order. நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் இந்தியன் ரைட்டர்ஸோட chronology எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. யார் ஓப்பனிங்ல இருந்தா, அப்புறம் ரெண்டு ட்ரியோ யார் இருந்தா, அப்புறம் மொத்தமான்னு சொல்லிட்டு. இதுல உங்களுக்கு தெரியாத ரைட்டர் அப்படின்னு சொன்னா வெங்கட்ரமணின்னு சொல்லி ஃபோர்த் ஒன் இருக்கார் தெரியுமா? அவரை தான் தெரியாது. அவர் எனக்கும் தெரியாது. ரிமைனிங் இருக்கிற 4 பேரை வச்சு we will find out the answer. ஓகேவா? ஆர்கே நாராயணன் கீழே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்கே நாராயணன், ராஜாராவ், சர் அரவிந்தோ, சரோஜினி நாயுடு. யார் ஃபர்ஸ்ட் வருவா? Sarojini Naidu. சரோஜினி நாயுடா ஃபர்ஸ்ட் வருவாங்கடா. அதுக்கும் பழசா ஒரு தடவை படிச்சோமே. R.K. Narayan. ஆர்கே நாராயணன் வந்து 1906. ராஜாராம். Arabindo. அரபிந்தோ தான் ஃபர்ஸ்ட் வருவார். எஸ், அரபிந்தோ தான் கரெக்ட். சோ அரபிந்தோ ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்ப செகண்ட் யார் வருவா நமக்கு தெரிஞ்சதுல? Sarojini Naidu. சரோஜினி நாயுடு. தேர்ட் யார் வருவா? R.K. விட்டுருங்க. Narayanan. ஆர்கே Yes, நாராயணன் uncle. அப்புறம் ராஜாராவ். ஓகேவா? இதுல உங்களுக்கு தெரிஞ்ச இயர்ஸ் மட்டும் சொல்றீங்களா? ஆர்கே நாராயணன் எப்ப பிறந்திருப்பாரு? 1906. ராஜாராவ் 1908.
சார் அரபிந்தோவும் சரி, சரோஜினி நாயுடும் சரி எந்த வருஷத்துல ஸ்டார்ட் ஆவாங்க? ஸ்டார்ட்டிங் இயர் மட்டும் என்னன்னு சொல்லுங்க எனக்கு. 1872 கரெக்ட். அரபிந்தோ. 1872ல அரபிந்தோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப இதுல எது வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கீழ குடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல. தேர்ட். அவ்வளவுதான். CEDAB திஸ் இஸ் ஆன்சர். ஓகேவா? சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்கே நாராயணன் வந்து 1906, ராஜாராவ் வந்து 1908, அரபிந்தோ வந்து 1872, சரோஜினி நாயுடு வந்து 79, விஎக்ஸ் ரெண்ட சாரி கேஎஸ் வெங்கட்ரமணி வந்து நமக்கு யாருன்னே தெரியாது. 1891ல அவர் பிறந்திருக்காரு. ஓகேவா? அவரோட ஒர்க்ஸ் நான் போய் எட்டி பார்த்தேன். ஒன்றும் பெருசா உள்ள இல்ல. அதனால நான் அவரை எடுத்துட்டு வரல. சோ அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க கொடுத்த அதே ஓப்பனிங் தான் திருப்பியும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரீட் இட் அவுட். ஹென்ரி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. இவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா யார் 2 பேர் வருவாங்கன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பேன். 17 ஸ்டார்டிங்ல. ஒருத்தர் டிராவல் பத்தி எழுதியிருப்பாரு. இன்னொருத்தர் ஒய்ஃப பத்தி எழுதியிருப்பாரு. அவங்க 2 பேரும் தீன் யாரு? முகமது. தீன் முகமது. இன்னொருத்தர் யாருடா? CS நசீர். சிஎஸ் நசீர் வந்து ஃபர்ஸ்ட் பார்சி பார்னட்னு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன்ஸ் ஒய்ஃப் யாரோடது? ராஜ்மோகன். சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகேவா? அவங்க 3 பேரும் இவங்க எல்லாத்துக்கும் மூத்தவங்க. அவங்க 3 பேரை விட்டுருங்க. விட்டுட்டு கீழ இருக்கிற ஆள்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹென்ரி டொரோசியோ தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் டட் ஃபேமிலி வருவாங்க. மிக்கேல் டட், டோரு டட். இது நடுவுல வந்து ரொமேஷ் டட் வருவாரு. அவர் டட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா அவங்க 3 பேர் வருவாங்க. அப்புறம் தாகூர். தாகூர் வந்து 1861. காந்தி வந்து 1869. ஓகேவா? அரவிந்தோ வந்து தப்பா குடுத்துருக்கேன். 1872. 19 குடுத்துருக்கேன். 1872. ஓகேவா? சரோஜினி நாயுடு வந்து 1879. நிராட்சி சௌத்ரி. இவர எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசமா கேட்பாங்க. இந்த ரைட்டர படிச்சுக்கோங்க. நிராட்சி சௌத்ரி வந்து 1897ல பிறந்திருக்காங்க. ஓகேவா? சோ ட்ரியோ அப்படின்னு பார்க்கும்போது முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாவோ. முல்க்ராஜ் ஆனந்த் வந்து 1905, ஆர்.கே. நாராயணன் வந்து 1906, ராஜாராவ் வந்து 1908 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அதே 1906ல தான் யாரும் பிறந்திருப்பா அப்படின்னு சொன்னா பாமணி பட்டாச்சாரியாவும் பிறந்திருப்பாங்க 1906 அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் ட்ரியோ அப்படின்னு பார்க்கும்போது ஜெயேந்திர மகாபத்ரா, விஜய் டெண்டுல்கர், ஆசிஃப் குரும்பாய். இதுல ஆசிஃப் குரும்பாய் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1928ன்னு சொல்லிட்டு. இதுல பாதி தான் நம்ம யார பார்த்தோம் 1924ல. நிசிம் எசேக்கியேல். நிஜம் எசேக்கியேல் வந்து 1924ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஏகே ராமானுஜம் உங்களுக்கு தெரியும் 1929. அது கூடயே தான் பி. லாலும் பிறந்திருப்பாரு. அப்புறம் பார்த்த சாரதி 1934. அவங்க கூட பிறந்தவங்க கமலாதாஸ். ஏன்னா கமலாதாஸ்க்கு 34 வயசுன்னு படிச்சோம். அது கூடயே தான் நம்ம யார பார்த்துக்க சொல்றேன்? பார்த்த சாரதியும் பார்த்துக்க சொல்றேன். இந்த ட்ரியோல யாரெல்லாம் வருவா அப்படின்னா ஜெயேந்திர மகாபத்ரா, ஏகே ராமானுஜம், பார்த்தசாரதி. இவங்க 3 பேருமே ஒரு ட்ரியோ. எப்படி இந்த இடத்துல முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயணன், ராஜாராவ் ஒரு ட்ரியோன்னு சொல்றோனோ, அதே மாரி இவங்க 3 பேரும் ஒரு ட்ரியோ. இந்த 3 பேரும் கன்டினியூஸா தான் நீங்க அவங்க கூட யார் யார் பொறந்தா அதே வருஷத்துல அப்படின்றத நீங்க மெமரைஸ் பண்ண போறீங்க. அப்புறம் மனோகர் மல்கோகர். மனோகருக்குன்னு மேங்கோக்கு வந்து எவ்வளோ ரூபா அந்த மேங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டா நான் 13 ரூபான்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? குஷ்வந்த் சிங் வந்து 15. கமலா மார்க்கண்டயாவும் நிசிம் எசேக்கியேலும் 24. தேவி வந்து 26. நயன்தரா, ரூத் இவங்க எல்லாருமே 27 வயசுன்னு சொல்லி கொடுத்தேன். அருண் கொல்கத்தர் வந்து 32. அனிதா தேசாய் வந்து 37. கிரீஷ் கர்னாடும், சசி தேஷ்பாண்டேயும் 1938. இந்த கிரீஷ் கர்னாட் அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா, செல்லமே படம் பார்த்திருப்பீங்க தெரியுமா? அது யாரு? இவனோடது. ஐயோ! விஷால். கரெக்ட். விஷால் கூட இன்னொருத்தி ஹீரோயின் பேரு ஒரு வில்லி மாரி வருவாளே ஒருத்தி. அவ பேரு என்னது? செல்லமே படம் தெரியுதா? ஒரு சாங் வரும். ம். காதலிக்க ஆசை இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அதுல ஒரு மேரேஜ் சாங்கும் வரும். செல்லமே படம் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? எஸ் மேம். தெரியுமா? அதுல வந்து ஹீரோயினுக்கு அப்பாவா ஒருத்தன் வந்து இருப்பான். ஒருத்தன் நல்ல ஃபேரா இருப்பான். கடைசில வந்து ரைடு வரும்போது அவனுக்கு கை கால்லாம் விளங்காத மாரி ஒரு சேர்ல போய் உட்காந்துப்பான். அப்போ மேரேஜோட ஒரு வாட்ச கழட்டி கையில குடுப்பான் தெரியுமா மாப்பிள்ளைக்கு விஷாலுக்கு. அவர்தான் கிரீஷ் கர்னாட் தானே மேம்? அவர் தான் கிரீஷ் கர்னார். கைஸ் புரியுதா? எஸ் மேம். ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆத்தர் யாருன்னு தெரியுதா? தெரியுதுக்கா. எஸ் மேம். அது நீங்க இவர ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போகுது இவர் மூஞ்சு. இவர் தான் கிரீஷ் கர்னார். இது மூஞ்ச பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செல்லமே படத்துல. அந்த வாட்ச கழட்டி குடுப்பார்ல கோல்டு வாட்ச. தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது. எஸ் மேம். இவர் இந்த செல்லமே படத்துல வருவாரு தெரியுமா? தெரியாதா?
அவர்தான் கிரீஷ் கர்னாட். ஓகேவா? அவர்ட்ட இருந்து குரோனாலஜி ஆஃப்ன்னு உங்களுக்கு கேட்பாங்க. அவரோட வொர்க்ஸ் வந்து துக்ளக்கு அந்த மாரி வொர்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ கிரீஷ் கர்னாட் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அந்த பிக்சர் தான் ஞாபகம் வரணும். அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னா 1938ல. ஓகேவா? அனில் ஜஷ்வாலாவும், ஜீவ் பட்டேலும் 1940ல பிறந்திருப்பாங்க. குருச்சரண் தாஸ் வந்து 1942. சல்மான் ருஷ்டி 47ன்னு தெரியும். விக்ரம் சேத்து 52, அமிதாப் கோஷ் வந்து 56, மகேஷ் தட்டானி வந்து 58. ஸோ இந்த இயர்ஸ் படிச்சுக்கோங்க. டெஃபினட்டா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியரா இது? கிளியர்க்கா? அடுத்த கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆர் கிராஃபிக் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல எதெல்லாம் வந்து கிராஃபிக் நரேட்டிவ்ஸ்னு கேட்டிருக்காங்க. கிராஃபிக் நரேட்டிவ்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் கிராஃபிக் நரேட்டிவ்ஸ். பிக்சர்ஸை வந்து சும்மா ஸ்கெட்ச் பண்ணி இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் கிட்ட பேசுற மாதிரி நம்ம காமிக்ஸ் எழுதுவோம் தெரியுமா, அதுதான் வந்து நம்ம கிராஃபிக் நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிராஃபிக் நரேட்டிவ்ஸ்னா ஒரு காமிக்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நியூஸ் பேப்பர்ஸ்ல ரீட் பண்ணியிருப்போம். பொலிட்டிக்ல இருக்க பீப்புள்ஸ கிண்டல் பண்ணி வயிறுலாம் பெருசா போட்டு மூஞ்செல்லாம் பெருசா வளர்ந்து வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து நம்ம காமிக்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எதெல்லாம் கிராஃபிக் நாவல்ஸ் இதுல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல 5 ஒர்க்ஸ் குடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர மட்டும் தெரியும். இதுல யார் உங்களுக்கு தெரியும்? இந்து சுதேசனா, இல்ல எஸ் ஆனந்தா, இல்ல மாலிக் சைதா, ரோஹிந்தன் மிஸ்ட்ரியா, விஸ்வ ஜோஷி ஜோஷா? இதுல ஒரே ஒரு ரைட்டர் நான் சொல்லிக் குடுத்திருக்கேன் உங்களுக்கு. ரோஹின்டன் மிஸ்ட்ரி ஃபைன் பேலன்ஸ். கரெக்ட். ரோஹிந்தன் மிஸ்ட்ரி. அவர்தான் ஒரு கதை சொல்லிக் கொடுத்தால ரோஹிந்தன் மிஸ்ட்ரிக்கு. என்ன சொல்லிக் கொடுத்த? லாங் ஜேர்னி போணும். சச் அ லாங் ஜேர்னி. லைஃப்ன்றது மேரேஜ் பண்ணி லைஃப லீட் பண்றதுன்றது ஒரு பெரிய ஜேர்னி. அப்ப அந்த இடத்துல பேலன்ஸா கொண்டு போணும். ஃபேமிலி வந்து அதுல மேட்டர் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் ரோஹிந்தன் மிஸ்ட்ரிக்கு. ஞாபகம் இருக்கா? எஸ் சச் அ மேம். லாங் ஜேர்னி, ஃபேமிலி மேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எ ஃபைன் பேலன்ஸ். போன தடவை கொஸ்டின் பேப்பர்ல இவரோட ஷார்ட் ஸ்டோரி தான் கேட்டிருந்தாங்க. ஷிஃப்ட் 2ல வந்து எ பேக் ஆஃப் ஃப்ரிசோகா என்னமோ ஒரு டேர்ம் வரும். இந்த பேக் ஆஃப் சம்திங்னு வரும். அதுதான் இவரோட ஒர்க். அது வந்து அவரோட ஷார்ட் ஸ்டோரின்னு பார்த்தோம். ஸோ அவர் மட்டும் தான் நமக்கு இதுல தெரியும். ஓகேவா? ஸோ கிராஃபிக் நரேட்டிவ்ஸ்க்கு கீழே வர எந்தெந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்சர் வந்து பிசிஇ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிசிஇ அப்படின்னு சொல்லி பார்த்தா பி வந்து ஸ்ரீ வித்யா நடராஜன் அண்ட் எஸ் ஆனந்தோட பிம்மானியா அப்படின்ற ஒர்க்கு, அப்புறம் மன்னு அப்படின்ற ஒர்க்கு, அப்புறம் திஸ் சைட் தட் சைட் டெஸ்ட்ராயிங் பார்ட்டிஷன் பை விஸ்வ ஜோதி ஜோஷ். இந்த 3 ஒர்க்ஸுமே கிராஃபிக் நரேட்டிவ்ஸ் ஒர்க்ஸ்னு சொல்றாங்க. எதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா த ஃபீஸ்ட் ஆஃப் ரோசஸும் ஃபைன் பேலன்ஸும். ஃபைன் பேலன்ஸ் வந்து ரோஹிந்தன் மிஸ்ட்ரியோடது, ஃபீஸ்ட் ஆஃப் ரோசஸ் வந்து ஹிந்து சுதேசனோடது. ஓகேவா? இந்த 3 ஒர்க்கையும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மண்ணுன்னு ஒருத்தவங்க ஒர்க் எழுதியிருக்காங்க. திஸ் சைட் தட் சைட் டெஸ்ட்ராயிங் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒர்க் எழுதியிருக்காங்கன்ற நாலேஜ் மட்டும் இனஃப். ஸோ இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ரோசஸும் ஃபைன் பேலன்ஸ் ரோஹிந்தன் மிஸ்ட்ரியோடது ரெண்டுமே நார்மல் நாவல்ஸ், கிராஃபிக் நாவல்ஸ் கிடையாது. கிளியரா இந்த கொஸ்டின்? கிளியர்க்கா? கிளியர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? இதுல உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இப்ப ஆன்சர் கரெக்டா வேணும். டி கரெக்ட். டி. ஆமா. A term humanism is coined by Alice Walker. கரெக்ட். வேற என்ன கரெக்ட் இதுல? சி கரெக்ட். தேர்ட் ஒன் கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி வந்து தியோடர் அடனோவும் மேக்ஸ் ஆகிமர் தான் பாயிண்ட் பண்ணலாம். இப்ப சிடி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். மேல இருக்க 2 என்னன்னே தெரியாது. அப்போ அப்படி வச்சு கண்டுபிடிக்கலாமா? சிடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கோ ஃபார் த ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 3. அவ்வளவுதான். ஆப்ஷன் 3. ஓகேவா? பி சி டி இஸ் ரைட் ஆன்சர். பி த வேர்ல்ட் மீம்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, மீம்ஸ்ல போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க மீம்ஸ். சோ அந்த மீம் அப்படின்ற வேர்டை ஒரிஜினலா யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்றது தான் காயின் பண்ணிருக்காரு. ஓகேவா? பெர்ஃபார்மேட்டிவிட்டி அப்படின்ற டேர்ம் வந்து டெரிடாவோடது கிடையாது. டெரிடாவோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட ட்ரிலஜி என்ன, 3 ஒர்க்ஸ் என்ன? ஆஃப் கிராமட்டாலஜி. Writing and different ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ். இன்னொன்னு speech and ஸ்பீச். phenomenon. ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா. ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யாரோடது? Edward Husserl. எட்மண்ட் ஹஸ்டலோடது. 3 ஒர்க்ஸ்மே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1957. எஸ், 1967. அதே டெரிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட டேர்ம் என்ன வரும்? அவர் என்ன தியரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு? போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கீழ அவர் என்னடா சொல்ல வராரு? டெரிடானாலே ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம்? டெஸ்ட்ராய் பண்ணி திருப்பி அகைன் ரீபில்ட் பண்றது என்னன்னு சொல்லுவாரு அவரு? டெரிடானாலே
டீகன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளவுதான். டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? டெரிடா எதுக்கு கீழ வருவாரு அப்படின்னு சொன்னா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கீழ வருவாரு. அவரோட டெர்ம் தான் என்னது? டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட டெர்ம்ஸ், அவரோட தியரிஸ் எல்லாம் பிடிச்சு ஃபாலோ பண்ணி போனவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா, ஏல் கிரிட்டிக்ஸ். ஞாபகம் இருக்கா? ஏல் கிரிட்டிக்ஸ். பால் டி மேன், ஹரால்ட் ப்ளூம், மில்லருக்கு, ஜேஹெச் மில்லருக்கு போனாங்க. ஹார்ட்மேன், இவங்க 4 பேருமே ஏல் கிரிட்டிக்ஸ். இவங்க 4 பேருமே எதை ஃபாலோ பண்ணி போனாங்க அப்படின்னு சொன்னா, டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் போனாங்க. அவங்க எல்லாரும் ஏல் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 4 பேரை படிச்சிருக்கோம். சோ டெரிடா அப்படின்னாலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வரணும். பெர்ஃபார்மட்டிவிட்டி இப்ப யாரோடது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? சோ பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ஜேஎல் ஆஸ்டின். இது தனியாவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபார்மட்டிவிட்டி இஸ் a term coined by ஜேஎல் ஆஸ்டின் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க. அது யாரு அப்படின்னு சொன்னா ஜூடித் பட்லர். அவங்களோட ஒர்க் வந்து ஜெண்டர் ட்ரபிள். இந்த ஒர்க் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் இயரோட கேட்டிருக்காங்க. நம்மளோட ஃபெமினிஸ்ட் ஒர்க்ஸ்க்கு கீழே இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்டா வரும். ஜெண்டர் ட்ரபிள் அப்படின்ற ஒர்க். ஜெண்டர் ட்ரபிள் யாரோடது அப்படின்னு சொன்னா ஜூடித் பட்லரோடது. அதுக்கு கீழே அவங்க என்ன டேர்ம் வந்து பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்ற டேர்ம் காயின். வெறும் பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்னு கேட்டா ஜேஎல் ஆஸ்டின். ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்னு கேட்டா ஜூடித் பட்லரோடது. எந்த புக்ல அப்படின்னு சொன்னா ஜெண்டர் ட்ரபிள் 1990 பப்ளிகேஷன். பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்ற டேர்ம் அவர் எந்த புக்கு கீழே காயின் பண்ணிருப்பாரு ஜேஎல் ஆஸ்டின் அப்படின்னு சொன்னா ஹவு டு டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒர்க்கு கீழே தான் அவர் வந்து காயின் பண்ணிருப்பாரு. கிளியரா பாயிண்ட்? கிளியர். சோ Yeah. 8th கொஸ்டின். இது வந்து chronological ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த நாவல்ஸ் இந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க. தி குளோபல் ஆஃப் ஃபயர், தி ஹாபிட், லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ். இதுல நமக்கு ஒரே ஒண்ணுக்கு மட்டும் தான் இயர் தெரியும். வேற எதுக்கும் இயர் தெரியாது. மீதி எல்லாமே அவங்கவங்களோட ஒர்க்ன்ற நாலேஜாவது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு மட்டும் இயர் தெரியும்? எதுக்கு இயர் தெரியும் உங்களுக்கு இதுல? Lord of the Flies. லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சரி, வில்லியம் கோல்டிங் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? எஸ், 1983ல வில்லியம் கோல்டிங் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. வில்லியம் கோல்டிங் எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு 1980ல? நைன்டீன் எயிட்டில வில்லியம் கோல்டிங் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. கொஞ்சம் புக் எடுத்து கடைசி பக்கத்துல நான் அவ்வளோத்தையும் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் தேடி சொல்ல முடியுமா எனக்கு? Lord of the Flies. லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் என்ன கேக்குறேன், வில்லியம் கோல்டிங் எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாருன்னு கேக்குறேன். 1980ல வாங்கியிருப்பாரு அவரு. 1980. கூகுள்ல போட்டு கூட சொல்லலாம். ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ். ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1980. இது ஒரு ட்ரிலஜிக்கு கீழே வர ஒரே ஒரு ஒர்க். வில்லியம் கோல்டிங் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அந்த ட்ரிலஜி கீழே ஒன் ஆஃப் த ஒர்க் தான் ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் 1980ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அது இம்பார்ட்டன்டான ஒர்க். தென் அவரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒர்க் 1954 பப்ளிகேஷன். வில்லியம் கோல்டிங் எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1983. அப்ப 1982ல யார் வாங்கியிருப்பா? மேஜிக்கல் ரியலிசம் வச்சு ஒருத்தவங்க ஒர்க் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹூ இஸ் தட்? ஹூ இஸ் ஷி? கேப்ரியல் கார்ஷியா மார்க்ஸ். ஓகேவா? சோ 1982ல யார் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா கேப்ரியல் கார்ஷியா மார்க்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட தான் த ஜெனரல் ஆஃப் லாபிரிந்த் அப்படின்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். ஜில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அது வந்து கேப்ரியல் கார்ஷியா மார்க்ஸோடது. எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1982ல. அவங்க 82, இவங்க வந்து 83 அப்படின்னு பாக்குறோம். பாயிண்ட்ஸ் கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணுமா? கிளியர் மேம்.
Clear. ஸோ இதோட பப்ளிகேஷன் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜே.கே. ரவுலிங்கோட த Goblet of Fire 2000ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பிலிப் புல்மேனோட நார்த்தர்ன் லைட்ஸ் வந்து 1985ல பப்ளிஷ் ஆயிருக்கும். C.S. லூயிஸோட த லயன், த விச் அண்ட் த வார்ட்ரோப் அப்படின்றது 1950ல பப்ளிஷ் ஆயிருக்கும். J.R.R. டோக்கியோனோட த ஹாபிட் வந்து 1937ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வில்லியம் கோல்டிங்கோட லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் வந்து 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல இருக்க ரைட்டர்ஸ்ல ஆல்ரெடி நெட்ல கேட்ட ஆளுன்னு பார்த்தா ஜே.கே. ரவுலிங், C.S. லெவிஸ், J.R.R. டோக்கியான், வில்லியம் கோல்டிங் இவங்க 4 பேருமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஜே.கே. ரவுலிங்கும் சரி, C.S. லெவிஸும் சரி, J.R.R. டோக்கியானும் சரி எல்லாருமே வந்து இந்த ஹாரி பாட்டரு அப்புறம் ஹாபிட்னா குட்டி குட்டியா இருப்பாங்க மனுஷங்க எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருப்பாங்க. அதுல இவங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஜே.கே. ரவுலிங்கும் சரி, C.S. லெவிஸும் சரி, J.R.R. டோக்கியானும் சரி இவங்க 3 பேருமே அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீப்புள்ஸ். ஓகேவா? C.S. லூயிஸோட ஒர்க்ஸ் முன்னாடி ஆஃபன் கேட்டுட்டு இருந்த ஒர்க் வந்து த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. அந்த படம் பார்த்திருப்போம். ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, அவ கூட ஒரு பெரிய சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் கூட பேசும்ல. அந்த படத்தை தான் வந்து இவர் நாவல் எழுதியிருப்பாரு. ஐ மீன் இவர் நாவல் எழுதினதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தையே அவங்க எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ C.S. லூயிஸோட ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, மேரி கிறிஸ்டியானிட்டி, த அலிகரி ஆஃப் லவ், த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், The Screw Tape Letters, Till We Have Faces, Surprised by Joy. இதுல Surprised by Joy அப்படின்ற ஒர்க் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இதுல நீங்க ஒர்க்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்னு சொன்னா The Chronicles of Narnia டெஃபினட்டா தெரியணும். The Problem of Pain, The Screw Tape Letters இந்த 2 ஒர்க்கும் டெஃபினட்டா தெரியணும். அதுக்கப்புறம் Surprised by Joy. இந்த 4 ஒர்க்ஸ்மே யாரோடது அப்படின்னு சொன்னா C.S. லெவிஸோடது. அது போக நெட்ல கேட்ட கொஸ்டின் சொல்லி பார்த்தா மேல கொடுத்திருக்கேன்ல The Lion, The Witch and the Wardrobe 1950 பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது C.S. லெவிஸோட ஒர்க்ஸ் எல்லாமே. அப்புறம் J.R.R. டோக்கியனோடது. J.R.R. டோக்கியனோட ஒர்க் வந்து The Hobbit or There and Back Again 1937, The Lord of the Rings வந்து 1954. இது வந்து ஃபிலிமாவே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பார்த்தா சூப்பரா இருக்கும். படம் வந்து நல்லா இருக்கும். 1937ல The Hobbit அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு. The Lord of the Rings வந்து 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு கீழே நிறைய பார்ட் உண்டு. The Fellowship of the Ring, The Two Tower, The Return of the King அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே ஒரு 3 பார்ட் உண்டு. இது எல்லாமே வந்து J.R.R. டோக்கியானோட ஒர்க். ஓகேவா? அடுத்தது வில்லியம் கோல்டிங். வில்லியம் கோல்டிங் வந்து 1983ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் என்னன்னா ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ் 1980ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் 1954 அதுதான் அவரோட டெபியூ ஒர்க். ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் அதுதான். அப்புறம் இன்ஹெரிட்டர்ஸ் 1955, பிஞ்சர் மார்டின் வந்து 1956, ஃப்ரீ ஃபால் வந்து 1959, டார்க்னஸ் விசிபிள் வந்து 1979, டபுள் டங்க் வந்து 1995. வில்லியம் கோல்டிங்கோட எல்லா ஒர்க்ஸும் தெரியணும். ஏன்னா வில்லியம் கோல்டிங் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காரு, புக்கர் பிரைஸும் வாங்கியிருக்காரு. அவரோட டெபியூ ஒர்க் பயங்கரமான ஃபேமஸ். ஏன்னா வில்லியம் கோல்டிங் ஃபர்ஸ்ட் அவரோட ஒர்க் எழுதிட்டு நிறைய பப்ளிகேஷன் ஹவுஸ்ல போய் இதை பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்டப்போ யாருமே பப்ளிஷ் வாங்கிக்கவே இல்லை. புக்கு கூட வாங்கி ரீட் கூட பண்ணல யாருமே. அதுக்கப்புறம் அது யாரோ ஒருத்தங்க வாங்கி பப்ளிஷ் பண்ணிட்டு சரியான ஹிட் அந்த புக் வந்து. ஓகேவா? அதுதான் லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் அப்படின்னு பாக்குறோம். அதனால வில்லியம் கோல்டிங் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும், இல்ல குரோனாலஜில இருக்கும் டெஃபினட்டா. சோ வில்லியம் கோல்டிங்கோட அவ்வளோ ஒர்க்குமே தெரியணும். லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ், த இன்ஹெரிட்டர்ஸ், பிஞ்சர் மார்டின், ஃப்ரீ ஃபால், டார்க்னஸ் விசிபிள், டபுள் டங்க் இது எல்லாமே வந்து வில்லியம் கோல்டிங்கோட ஒர்க்ஸ் பாக்குறோம். நான் சொன்னேன் தெரியுமா ஒரு ட்ரிலஜிக்கு கீழே தான் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து டு த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் ஆர் சி ட்ரிலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வர 3 ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா த ரைட்ஸ் ஆஃப் பாசேஜ், க்ளோஸ் குவார்டர்ஸ், ஃபயர் டவுன் பிலோ 1980, 1987, 1989. ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸ்மே வந்து டு த எண்ட்ஸ் ஆஃப் எர்த் ஆர் சி ட்ரிலஜி அப்படின்றது ட்ரிலஜிக்கு கீழே பப்ளிஷ் ஆகிற இந்த 3 ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? வில்லியம் கோல்டிங். Yes, ma'am. அதர்ஸ் கிளியர்க்கா? கிளியர். இதெல்லாம் டெஃபினட்டா படிச்சிருங்க. ஓகேவா? லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1959 பார்த்தோம். இந்த கான்செப்ட் அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா கோரல் ஐலாண்ட், A Tale of Pacific Ocean அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து தான் அவர் கான்செப்ட் வந்து அட்டை போட்டிருப்பாரு. அது யாரோடது அப்படின்னு சொன்னா R.M. பாலண்டைனோடது. ஓகேவா? கோரல் ஐலாண்ட் தனியாவும் கேட்டிருக்காங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோரல் ஐலாண்ட், A Tale of a Pacific Ocean 1857 பப்ளிகேஷன் யாரோடது அப்படின்னா R.M. பாலண்டைனோட ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். இதுல செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா சம்வேர் நியர் பசிபிக் ஓஷன் அப்படின்றது. ஏன்னா அந்த பசங்க வந்து ஃபிளைட்ல வருவானுங்க. ஃபிளைட் வந்து கீழே கிராஷ் ஆயிரும். அதுல தப்பிச்ச மீதி பேர் தான் உள்ள அந்த ஐலாண்ட்ல வந்து சிக்கிப்பாங்க. அதுல மூலியமா தான் நமக்கு கதை வந்து லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஓகேவா? சோ அதுல ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னா ரால்ஃப், ஆன்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஜாக். அதுல சாடிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ராஜர். காட் கூட எந்த கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா சைமன் அப்படின்னு ஒரு பையன் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள ட்வின்ஸ் இருப்பானுங்க, சாம் அண்ட் எரிக் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் நல்லா ஃபேட்டா இருப்பான், அவன் வந்து பிகி, அவன் இறந்து போயிருவான். ஓகேவா? இதுதான் இதுல வர்ற கேரக்டர்ஸ். சோ ப்ரோட்டகனிஸ்ட் யாரு, ஆன்டகனிஸ்ட் யாரு, சாடிஸ்ட் யாரு, காட் கூட யாரை கம்பேர் பண்றாங்க, காட் ஜீசஸ் கூட யாரை கம்பேர் பண்றாங்க, ஃபேட் பாய் யாரு, கடைசி யார் இறந்து போறான்னு கேட்டாலும் பிகி தான் இறந்து போயிருவான். ட்வின்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சாம் அண்ட் எரிக். இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வில்லியம் கோல்டிங் எடுத்துக்கிட்டா நோபல் பிரைஸ் வாங்கினது, புக்கர் பிரைஸ் வாங்கினது, அவரோட ட்ரிலஜி, அவரோட டெபியூ ஒர்க் என்ன, ட்ரிலஜில பப்ளிஷ் ஆன ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன, லார்ட் ஆஃப் த ஃபிளைஸ்ல வர கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தாங்க, ப்ரோட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட், செட்டிங், கேரக்டர்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். கிளியர்? கிளியர். Clear. Okay. Which among the following statements are true about autobiography of an unknown Indian? இது யாரோட work first of all, autobiography of an unknown Indian?
அது யாரோடது அப்படி சொன்னா நிராட்சி சௌத்ரியோடது. எஸ். இந்த இருக்கு ஆத்தரோட நேம். எஸ், ஹியர் இட் இஸ். த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் நிராட்சி சௌத்ரி. இவர் தான் நான் வந்து என்ன சொன்னேன், இந்தியன் ரைட்டர்ஸோட இயர்ஸ் படிக்கும்போது அவரை படிச்சுக்கோங்க, அவர் வித்தியாசமா இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னேன். இந்த இருக்காரு பாரு, நிராட்சி சௌத்ரி 1897ல born ஆயிருப்பாரு அவர் வந்து. ஓகேவா? இவரோட ஒர்க்ஸ் தான் நம்ம இப்ப என்னன்றதை இதுல பார்க்க போறோம். அது ஒரு நெட் கொஸ்டினாவும் வந்திருக்கு இந்த தடவை. எஸ். அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் தான் அவரோட ஒர்க். சரியா? இந்த இருக்கு. அவரோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இதுதான், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன். 1951ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா தை ஹேண்ட் கிரேட் அனார்ச் அப்படின்றதுதான் அதோட சீக்வல். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியனோட சீக்வல் வந்து தை ஹேண்ட் கிரேட் அனார்ச். இதுல அவர் ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எஸ்ஸேயோட நேம் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன்ல என்ன பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ற திங்ஸ் எல்லாத்தையும் அதுல ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அப்புறம் அவர் கல்கத்தால வளர்ந்தது எப்படி இருந்துச்சு, அவர் கல்கத்தா தான் அவரோட நேட்டிவ். சோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன் கீழே பேசியிருப்பாங்க. ஓகேவா? அவர் ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசேஜ் டு இங்கிலாந்து 1959 எழுதியிருப்பாங்க. இது எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னு சொன்னா இஎம் ஃபாஸ்டர் உங்களுக்கு தெரியும்ல, ஹோவர்ட்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல், வேர் த ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட், இது எல்லாமே இஎம் ஃபாஸ்டரோட ஒர்க். அவரோட ஒன் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா பேசேஜ் டு இந்தியா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். அந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா தான் பேசேஜ் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருப்பார். ஓகேவா? சோ பேசேஜ் டு இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா இஎம் ஃபாஸ்டர், பேசேஜ் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கேட்டா நிராட்சி சௌத்ரி. இஎம் ஃபாஸ்டர் வந்து பிரிட்டிஷ் ரைட்டர் கீழே வந்துருவாரு. பேசேஜ் டு இங்கிலாந்து நிராட்சி சௌத்ரி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியன் ரைட்டர்ஸ்க்கு கீழே வருவாரு. ஓகே. இதே பேசேஜ் டு இந்தியா அப்படின்ற டைட்டில் யாரும் எழுதியிருப்பா அப்படின்னா வால்ட் விட்மேன் எழுதியிருப்பாரு. வால்ட் விட்மேன் எந்த மூவ்மெண்ட் கீழே வருவாரு? வால்ட் விட்மேன் எந்த மூவ்மெண்ட் கீழே வருவாருடா? அமெரிக்கன் டிரான்சென்டென்டலிசம். அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் கீழே வருவார் வால்ட் விட்மேன். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம 4 பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம். பேசேஜ் டு இந்தியா அப்படின்னு முதல்ல 2 பேர் எழுதியிருக்காங்க. ஒன்னு வந்து இஎம் ஃபாஸ்டர் எழுதியிருக்காரு, இன்னொன்னு வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேன் டெஃபினட்டா போமா தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா வால்ட் விட்மேன் ஹீஸ் அ போயட்ரி ரைட்டர். அவர் போம் எழுதியிருக்காரு, இஎம் ஃபாஸ்டர் ஒர்க் எழுதியிருக்காரு. இதுக்கு ரிப்ளை யார் கொடுத்தா அப்படின்னா நிராட்சி சௌத்ரி பேசேஜ் டு இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன், அப்புறம் பேசேஜ் டு இங்கிலாந்து, அப்புறம் கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து 1965. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா பீயிங் அன் எஸ்ஸே ஆன் த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியன் அப்படின்னு சொல்லி தான் அதோட சப்டைட்டில் கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ் வருது. இதோட டைட்டில் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஹோமரோட ஒடசில இருந்து டைட்டில் இருந்து ரெஃபர் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த இன்டெலெக்சுவல் இன் இந்தியா, டு லிவ் ஆர் நாட் டு லிவ், கல்ச்சர் அண்ட் வேனிட்டி பேக், 3 ஹார்சஸ் ஆஃப் த நியூ அப்போக்லிப்ஸ், இது எல்லாமே அவரோட அதர் ஒர்க்ஸ் பாக்குறோம். நிராட்சி சௌத்ரியோட ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இந்தியனுக்கு சீக்வல் நம்ம என்ன பார்த்தோம், தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. இந்த ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே கொடுத்திருக்கேன். தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கப்லெட்டோட முடிச்சிருப்பாரு இந்த ஒர்க்கை வந்து. அந்த கப்லெட்டை எங்க இருந்து அவர் ஆட்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னா அலெக்சாண்டர் போப்போட தி டன்சியாட். அலெக்சாண்டர் போப் உங்களுக்கு தெரியும், போப் அப்படின்னு சொல்லி. எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், அப்புறம் எஸ்ஏ ஆன் மேன், இது எல்லாமே அவரோடது அப்படின்னு தெரியும். அவரோட இன்னொரு ஒர்க் வந்து டன்சியாட் 1728ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல இருந்து தான் அந்த லைனை வந்து எடுத்திருப்பாரு, தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் லெட் த கர்டைன் ஃபால் அப்படின்னு. இந்த லைன்ஸ்ல இருந்து தான் தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் அப்படின்ற டைட்டிலே அவர் எடுத்திருப்பாரு. இந்த தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ்குள்ள நிரார்த்தி சௌத்ரி என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி ஒரு ரெகுலர் லைஃப்ல தான் வந்து சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கிளர்க்கா தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? ஒரு டிபார்ட்மெண்ட்ல, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல கிளர்க்கா தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு நாள் அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியாது, என் லைஃப் ஏன் இப்படி போகுது, நான் விருப்பப்பட்ட மாதிரி என் லைஃப் போகவே இல்லையே அப்படின்ற ஒரு தாட் வந்து அவருக்கு இருக்கும். அப்பதான் சடனா ஒரு நாள் அவர் ஒரு ஒர்க்கை வந்து கம் அக்ராஸ் பண்ணுவாரு. அது யாரோட ஒர்க் அப்படின்னா மேத்யூ அர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி. ஓகேவா? ஸ்காலர் ஜிப்சினா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருத்தன் வந்து அவன் படிப்பெல்லாம் விட்டுட்டு ஜிப்சிஸ் கூட சேர்ந்துட்டான். ஜிப்சிஸ்னா யாருமே பெர்மனண்டா ஒரு பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க, டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேத்யூ அர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சியோட ஒர்க்கை அவர் வந்து ரீட் பண்ணிருப்பாரு நிராட்சி சௌத்ரி வந்து. அப்போ முடிவெடுப்பாரு, எனக்கு என்ன வேணுமோ நான் அதான் அவன், எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருந்த கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு ரைட்டரா மாறிடுவாரு. சோ அதுதான் நிராட்சி சௌத்ரியை இன்ஸ்பயர் பண்ண ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அதை பத்தி தான் தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் அப்படின்ற ஒர்க்கு கீழே அவர் வந்து பேசியிருப்பாரு. தை ஹேண்ட் கிரேட் அனார்ஸ் வந்து 2 விதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னன் இந்தியனோட சீக்வல் அப்படின்றதுல அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே மேத்யூ அர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சி வருது அப்படின்றதுனால அது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? இவரோட லாஸ்ட் ஒர்க் வந்து ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி. இதுக்கு வந்து அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு 1975ல. அந்த ஒர்க் வந்து 74ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 75ல அவர் வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. இதுல யாரை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்ற ஒரு ஆத்தரை பத்தி இது கீழே பேசியிருப்பாங்க. ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லி. மேக்ஸ் முல்லர் ஹி இஸ் நாட் அ லிட்ரேச்சர், அவர் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடா ஏதோ இதுல வருவார் மேக்ஸ் முல்லர் வந்து. ஓகேவா? அவரை பத்தி இந்த ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி கீழே பேசியிருப்பாரு. அதுக்கு அவார்டும் வாங்கியிருப்பாங்க 1975ல. இவ்வளவு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நிராட்சி சௌத்ரி கிட்ட இருக்கு.
ஸோ நிராஜி சௌத்ரி அப்படின்னாலே ஆட்டோபயோகிராஃபி அண்ட் அன்னோன் இந்தியன். தை அண்ட் கிரேட் அனார்ஸ் சீக்வல். தை அண்ட் கிரேட் அனார்ஸை தொட்டோம்னா அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1988ன்னு பார்த்தோம். அது டைட்டில் எங்க இருந்து ஆட்டை போட்டாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் போப்போட டன்சியார்ட் அப்படின்னு பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அதுல அவர் கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மேத்யூ ஆர்னால்டோட ஸ்காலர் ஜிப்சியை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ரைட்டரா தான் மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் மாறிட்டாரு. அதுதான் வந்து தை அண்ட் கிரேட் அனார்ஸோட சம்மேஷன் பாக்குறோம். இதுக்கு கீழே ஒரே ஒரு எஸ்ஏ பப்ளிஷ் ஆயிருக்கு, த அப்ஜெக்டிவ் மெத்தட் இன் ஹிஸ்டரி. பேசேஜ் டு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டோம்னா அது எதுக்கு ரிப்ளை எழுதப்பட்டதுன்னா பேசேஜ் டு இந்தியா, இஎம் ஃபாஸ்டரோடது. அதே டைட்டில் வேற யார் எழுதியிருக்கா அப்படின்னா வால்ட் விட்மேன். கான்டினென்ட் ஆஃப் சர்ஸ் அவரோட ஒர்க் 1965ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெலெக்சுவல் இன் இந்தியா, டு லிவ் ஆர் நாட் டு லிவ், இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட், கல்ச்சர் இன் வேனிட்டி பேக், அப்புறம் 3 ஹார்ஸ்மேன் ஆஃப் த நியூ அப்போக்லிப்ஸ். ஓகேவா, இது எல்லாமே வந்து நிராஜி சௌத்ரியோட ஒர்க்ஸ் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா இவ்வளவு நேரம் பார்த்தது? Yes, ma'am. அப்புறம் அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரிக்கு 1974ல பப்ளிஷ் ஆகி 1975ல அவார்டு வாங்கியிருக்காரு. அதுல யாரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்ற ஒருத்தரோட பயோகிராஃபி தான் அதுல இருக்கு. ஓகேவா, இவ்வளவு ஒர்க்ஸ் வந்து நிராஜி சௌத்ரிக்கு இருக்கு. ஸோ நிராஜி சௌத்ரியை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, which among the following statements are true about the autobiography of an unknown Indian? autobiography unknown Indian first of all யாரோட ஒர்க்? Nirachi Chaudhary. நிராஜி சௌத்ரி. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்? இப்பதானே சொல்லி கொடுத்தேன், எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அது வந்து? 51. கேக்கலடா. Ah, 1951. 1951. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ஆன்சர் வந்து கரெக்ட்னு தெரியும். ஓகேவா, நிராஜி சௌத்ரியோட ஒர்க் அது வந்து அவரோட ஆட்டோபயோகிராபிகல் டெக்ஸ்ட்ன்றது உண்மைன்னு தெரியும். இன்னொன்னு இட் வாஸ் பப்ளிஷ்ட் 1951. இது ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும். ரிமைனிங் இருக்க 3 ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்க. இட்ஸ் a டெக்ஸ்ட் ஆஃப் பார்ட்டிஷன் லிட்ரேச்சர். பார்ட்டிஷன் அப்படின்னு சொன்னா சண்டை போட்டுக்கிட்டதை பத்தியே எழுதியிருக்காங்க அதுக்குள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க. unabashed anglophobia of the author made this work controversial கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a primary raises the question of communal conflicts கொடுத்திருக்காங்க. இது மூணுல எது வரும் அப்படின்றதே தெரியாது. பிகாஸ் நான் என்ன சொன்னேன், அது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அவர் கல்கட்டால என்ன வளர்ந்தாரோ அதை பத்தி தான் அதுல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவுதான் நானும் சம்மேஷன் எடுத்து வச்சிருந்தேன். பட் இதுல கொஸ்டின்ல வேற கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது 2 பாயிண்ட் தான் தெரியும் அப்படின்னா அதை வச்சு ஆன்சர் கிளிக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏயும் டியும் சேர்ந்து வரணும். ஓகேவா, அப்போ ஏயும் டியும் சேர்ந்து வர ஆப்ஷன்ஸ் எதெல்லாம்? First. அது மட்டும்தான். ஓகேவா, இப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா தப்பிச்சிட்டீங்க. இன்னொரு இடத்துலயும் ஏயும் டியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம சிக்கிடுவோம். எது கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரியாது. இப்போ இதுல மிச்சம் இருக்கிறதுல எது உண்மையாவே கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இதுதான். unabashed anglophobia of author made this work controversial கொடுத்துருக்காங்க தெரியுமா. இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். unabashed anglophobia அப்படின்னா என்ன? முதல்ல unabashedனா என்ன மீனிங் அப்படின்னா நாட் embarrassed or ashamedனு அர்த்தம். ஒரு விஷயத்த பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து unabashedோட மீனிங். anglophobia கொடுத்திருக்காங்களா, அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒருவருக்கும் ஒரு பிளேஸ் வந்து பிடிக்கும். அதே மாதிரி நிராஜி சௌத்ரிக்கு எது மேல பயங்கரமான அட்மிரேஷன் அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து மேல, அட்மிரேஷன் ஃபார் இங்கிலாந்து அண்ட் இட்ஸ் கல்ச்சர் அண்ட் இட்ஸ் பீப்புள் மேல பயங்கரமான அட்மிரேஷன். அதை பத்தியுமே அவர் அது கீழே பேசியிருக்காரு. அதனாலதான் சௌத்ரிஸ் அட்மிரேஷன் ஃபார் பிரிட்டிஷ் கல்ச்சர் அண்ட் சொசைட்டி எக்ஸ்பிரஸ்ட் இன் த புக். அவரோட ஆட்டோபயோகிராஃபில அதை பத்தியும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது வந்து புரியவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. unabashed anglophobia of author made this work controversial அப்படின்னு சொல்லி. ஓகேவா, சோ இந்த 3 தான் கரெக்டான ஆன்சர்ஸ். அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian எடுத்துக்கிட்டோம். அதோட சீக்வல் என்ன? ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் an unknown Indian சீக்வல் என்னடா? What is the sequel? தை அண்ட் கிரேட் தை அனார்ஸ். அண்ட் கிரேட் அனார்ஸ். தை அண்ட் கிரேட் அனார்ஸ் கீழே மேத்யூ ஆர்னால்ட் எந்த ஒர்க் பத்தி பேசியிருந்தாங்க? Gypsy. ஸ்காலர் ஜிப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அதை ரீட் பண்ணிட்டு தான் அவர் எந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு வந்துருவாரு? Clerk வேலையை விட்டுட்டு ரைட்டர் கிளர்க் வேலையை ஆயிடுவாரு. விட்டுட்டு ரைட்டரா வந்துருவாருன்னு பார்த்தோம். நிராஜி சௌத்ரி எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு? எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருக்காரு? ஸ்காலர்லி எக்ஸ்ட்ராடினரி. ஸ்காலர்லி எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற ஒர்க்குக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பார். கிளியரா இது வரைக்கும் பார்த்தது? Yes, ma'am. கிளியர் தானே? Yes, ma'am. Yes, ma'am. எஸ். Clear. ஓகே.
ஓகே கைஸ் 8:00 அகைன் ஜாயின் பண்ற மாதிரி பாருங்க. இதை ஃபுல்லா படிச்சிருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.